வணக்கம், எனது பேர் சைந்தவி கேதீஸ்வரன். நான் தக்தா நிறுவனத்தில் தலைவராக இருக்கிறேன். 2017 நான் இசையை கற்பிக்கிறேன். ஆர்டிகை முடித்து 2019 நான் இந்த நிறுவனத்துக்கு சேர்ந்தேன். நான் சின்ன வயசுலேருந்து நான் கலையோடு வளர்ந்துருக்கிறேன். அதாவது நான் என் அம்மாட்ட தான் சங்கீதம் படித்தேன். நான் அதனால் சங்கீதத்தோடு நான் வளர்ந்ததால் எனக்கு என்ன ஆசைன்னா மற்ற தலைமுறைக்கும் நான் படித்ததை அவைக்கு சொல்லிக் கொடுக்கறது. அதோடு சேர்ந்து படிப்பிக்கிறதால எந்த வளர்ச்சிக்கும் நான் என்ன வளர்த்து கொள்றதுக்காண்டி அவைக்கு படிப்பிக்கிறேன். தபலா நான் சாய் கிருஷ்ணா மாஸ்டர்கிட்ட பயிற்சி பண்ணுக்கிறேன். அவர்கிட்ட நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பயிற்சி பண்ணுவார். நான் சின்ன வயசுலேயே பிரிந்தியாக்கவும் சாய்னாவும் பார்த்துக்கணும் நான் வாசிக்கிறது பாடுறதும். அப்போ எனக்கும் ஒரு நானும் வாசிக்கணும் நானும் பாடணும்னு விருப்பம் உண்டு வந்தது. நான் மிருதங்கம் வயலினும் படிக்கிறேன். 9 வருஷம் நிறுவனத்தை படிக்கிறேன். மிருதங்கம் ஒரு 8 வருஷம் ஜெலக்சன் நாட்டை படிக்கிறேன். அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற நேரம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், கட்டுப்பாட்டோட எல்லா இடத்துலையும். எப்போ பெம்பலாக இருக்கலாமோ அப்போ பெம்பலோட இருப்பேன். எனக்கு நிருஜனில் வாசித்து அது பார்க்க அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. எல்லாம் வடிவாக கிளியராக சொல்லித்தருவார், எங்கே எப்படி வாசித்தா அது அப்படி இருக்கும். நான் வைஷ்ணவி கவிகாந்திட்ட சங்கீதமும் இப்போ தான் வீணையும் பழக தொடங்கினேன். நான் வீணை இப்போ தான் 1 வருஷம் ஆகுது. சங்கீதம் ஒரு 4 வருஷம் இருக்கும், 4-3 வருஷம். வீணை அந்த நிறைய பேர் வாசிக்கக்குள்ள ப்ரோக்ராமில் பார்க்கக்குள்ள அந்த பாட்டு பாடுறதுக்கும் இது வாசிக்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த மெலோடி கேட்க நல்லா இருக்கும். அதால் எனக்கும் வீணை வாசிக்கணுன்ற ஒரு விருப்பம் இருந்தது. வணக்கம், என்னுடைய பேர் அஜானா தயானந்தன். அஃபிஷியலாக 2017 நான் படிப்பிக்க தொடங்கினான். ஆனால் என்னுடைய ஆசிரியர் முதலே ஓகே நீங்கள் படிப்பிக்கணும், அது படிப்பிச்சு பழகணும்னு தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை தந்து அப்பத்துலேருந்தே படிப்பிக்க தொடங்கினான். நான் 2017 அஃபிஷியலாக நான் தனியாக வகுப்பு தொடங்கினான். மற்றது நாங்கள் எங்களை வளர்த்து கொள்றதுக்கு படிப்பிக்கிறது ஒரு சரியான முக்கியமான விஷயமாகும். இந்த பாடம் மட்டும் இல்லை, படிப்பிக்கிறதன் மூலம் நிறைய விஷயங்கள் வேறு படிக்கலாம். அதாவது பொறுமை நிறைய தேவை, ஒரு கலைக்குரிய ஒரு ரெஸ்பெக்ட் நாங்களும் எங்களுக்கும் வரும், பிள்ளைகளுக்கும் நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்க அதனுடைய என்னென்னு சொல்கிறது ஒரு விசேஷம் எங்களுக்கு இன்னும் விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் சங்கீதம் படிக்கிறேன் கிட்டத்தட்ட நான் 8 வயசுலேருந்து படிக்கிறேன். வைஷ்ணவி டீச்சர்கிட்ட இப்போ 5 வருஷம் 4 வருஷம் தெரியல வழியோ. நான் சங்கீதம் படிக்கிறேன் என்னத்துக்காகண்டா எனக்கு தமிழ் சின்ன வயசுலேருந்து எனக்கு மியூசிக் பழகிறேன். சங்கீதம் உண்டு, அதில் படிக்கிறது என் கலாச்சாரம் தமிழ்கிட்ட கலாச்சாரம் கடவுளை பற்றி எல்லாத்தையும் பற்றி பழகிறதுக்கு தான் சங்கீதம் படிக்கிறேன். சங்கீதத்தால் கணக்கு படிச்சிருக்கிறேன், வாழ்க்கையிலையும் படிச்சிருக்கிறேன், கலாச்சாரம் பற்றியும் படிச்சிருக்கிறேன். அப்போ சங்கீதம் படிக்கிறதால அதை விட வைஷ்ணவி டீச்சர்கிட்ட படிக்கிறபடியால் அவள் ஒவ்வொரு உள்படியையும் நாங்கள் படிக்க அதில் என்ன கதை என்று சொல்லி வடிவாக விளக்கி எங்களுக்கு சொல்லி தருவாள். மிருதங்கம் சின்ன வயசுலேருந்து பார்க்க வாசியாக இருந்தது. அதுவும் கேட்க இனிமையாக இருக்குது. என்கிட்ட நான் கோயிலுக்கு போவேன். அப்போ மிருதங்கம் எல்லாம் வாசிப்பினேன். அப்போ நானும் கோயிலில் கேட்பேன், நானும் வாசிக்கலாமா. அப்போ தான் அப்பா கேட்டேன் நான் மிருதங்கம் கிளாஸ்க்கு போகலாம். மிருதங்கம் ஒரு பக்கவாத்தியம், கேட்கவும் நல்லா இருக்கும். யூடியூப்பில் பார்த்தேன்னா நல்லா இருந்தது. நான் பிரிஞ்சி டீச்சர் படிக்கிறேன். அவள் டைம் எடுத்து எல்லாம் சொல்லி தருவா, விளங்காட்டியும் சொல்லி தருவா. நான் சங்கீதம் பிடிக்கும், பாடதான் பிடிக்கும். மிருதங்கம் வாசிக்கிறது ஒரு கிக்கு தான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓகே 7-8 வருஷம் என்றாலும் கூட இப்போவே நாங்கள் நிறைய மேடைகள் எழுதிட்டோம். அதுக்கு காரணம் எங்களோட துர்கா தாளலயாலய ஸ்கூலும் மற்ற எங்களோட மாஸ்டர் பிரவீன் மாஸ்டர் தான். ஸோ மிருதங்கம் மட்டும் இல்லாமல் வேறு தாள வாத்தியங்கள், கஞ்சிரா, கடம் அப்படின்ட்டு எல்லா தாள வாத்தியங்களும் நாங்கள் வாசிச்சிருக்கிறோம் மேடைகளில் கூட. இந்த எல்லாம் என் அண்ணாலயம் தான், பிரவீன் அண்ணாலயம். இந்த அவர் சப்போர்ட்டிவாக இருப்பார். ஒரு நாள் சொல்லுவேன், நீ வடியாக வாசிக்கிற வீட்டுக்கு போய் பழகுண்டு.
Und ja, bei Medike வாரதுக்கெல்லாம் அவரும் டீட்டெயில் தான் காரணம். Und அதான் நான் இப்போ சந்தோஷப்படுறேன். நல்ல டீச்சர் எங்களுக்கு கிளாஸில் நல்லா படிப்பிப்பா, நல்ல ஃபன் டைமும் இருக்கும். நல்ல சொல்லியும் கொடுப்பா, டைம் எடுத்து விளங்காட்டியும் எத்தனை நேரம் கேட்டாலும் சொல்லியும் கொடுப்பா. எனக்கு வயலினை பார்க்க நல்ல ஆசையாக இருந்தது வாசிக்கணுண்டு. இந்த கை மாற்றி வாசிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் வீணை ஏற்கனவே வாசிச்சேன்னா அது வேறு மாதிரி. அப்போ வயலினில் முதல் அந்த கை பணியை வந்து கொஞ்சம் நேரமானது. எனது பேர் தர்ஷிகா நீருஜன். நான் வந்து பரதநாட்டிய ஆசிரியையாக இருக்கிறேன். நான் வந்து 4 வயசுலேருந்தே எனக்கு டான்ஸ் ஆட சரியான விருப்பம். அப்போ என் அப்பா அம்மாக்கள் என்னை பரதநாட்டியத்துக்கு அனுப்பிட்டினோம். தக்தாவில் இணைஞ்சது வந்து 2018 நான் தக்தா நிறுவனத்தில் இருக்கிறேன். இப்பொழுது நான் செயலாளராக பணி புரிகிறேன். என்னுடைய குருமார் சொன்னவை நாங்கள் வந்து டீச் பண்ணிக்க பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை அவைக்கு கொடுத்தா நாங்களும் எங்களை நல்ல ஃபிட்டாக வச்சுருக்கலாம்ண்டு. ஸோ அதனால தான் நான் டான்ஸ் வகுப்பு தொடங்கினான். அப்போ நான் அவைக்கு சொல்லிக் கொடுக்க இந்த அறிவும் வளருது. அவைக்கும் நான் புதுசாக சொல்லிக் கொடுப்பேன். நான் சின்ன வயசுலேருந்தே இது செய்கிறபடியாக எனக்கு அந்த டான்ஸில் இருக்கிற ஆளுமை, அதோட தீஃபேன்னு சொல்லுவேன், அது மற்ற அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறது, அதோட வளைவு சுழிவு நெளிவு எல்லாம் எனக்கு ரசித்து செய்ய விருப்பம். அது என்னில் ஏதோ ஒரு புது உணர்வை தருது. நான் எல்லாத்தையும் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை மறந்துட்டு அந்த டான்ஸ் ஆடைக்கு அது எனக்கு ஒரு புது உணர்ச்சியில் புது எனர்ஜி தருது. ஸோ அதனால தான் எனக்கு டான்ஸ் ஆட விருப்பம். ஆனால் நீர்வண்ணா முதலாவது ஒரு நல்ல குரு. அந்த குருவுக்கு மேலே இன்னொரு அந்த உறவு இருக்கும். அவரோட அவரை எங்களுக்கு சொல்லி தரக்கலாம். எனக்கு சாணாக்கா என் அம்மா அப்பா மாதிரி எனக்கு ஒரு வித கடவுள் மாதிரி. ஏனென்றால் நான் என் அம்மா அப்பாவுக்கு கூட சொல்ல மாட்டேன், ஆனால் என் அக்கிட்ட தான் கணக்கு சொல்லுவேன். அப்போ என் முழு வாழ்க்கையும் அவன் கையில் தான் இருக்குது. சாணாக்கா அந்த ஒவ்வொரு குட்டியல்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் பேச மாட்டா, சின்ன ரெண்டா ஒவ்வொரு ஆக்களோட விதங்களையும் புரிஞ்சு நடந்து கொள்ளுவா. பிரவீன் நாவல் அதனால எனக்கு சில விருப்பம். அவர் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எங்களுக்கு சொல்லி தந்து, மாஸ்டரை விட அண்ணா மாதிரி தான் இருக்கிறார். எல்லாம் சொல்லி தருவார், நல்லது கெட்டது சொல்லித்தரைக்கு கோப்பட மாட்டார், பொறுமையாக சொல்லி தருவார். நாங்கள் வளர்ந்த பிள்ளைகள் குரூப்புக்குள்ளேயே அவர் நல்ல ஆசிரியர். எங்களுக்கு வித்தியாசமாக புரிகிற வழியில் சொல்லி தருவார். நான் வந்து சங்கீதம் படிக்கிறது டான்ஸுக்காக. நான் வந்து டான்ஸையும் சங்கீதம் டின்னர் பண்ணுறதுக்காக சங்கீதம் 1 வருஷமாக படிச்சு கொண்டிருக்கேன். எனக்கு இசையும் கலைன்னா மிகவும் பிடிக்கும். அதாவது நான் சங்கீதம் படித்தேன். வணக்கம், எனது பேர் வந்து மதுரா விதூஷன். நான் சின்ன வயசுலேயே இருந்தே சங்கீதம் பழக தொடங்கிட்டேன். இந்த பயணம் வந்து எனக்கு நன்றாக அமைஞ்சதும் கூடுதலாக பெற்றோர்கள் எனக்கு நல்ல ஆதரவாக இருந்ததால் தான் இது எங்களோட பண்பாட்டையும் மேற்கொண்டு நாங்கள் தொடர ஒரு நல்ல ஊக்குவிக்கிற ஒரு கலையாக நாங்கள் பார்க்குறோம். மதுரா இப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நாங்கள் எல்லோரும் ஒரு சேர்ந்து எங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுக்கணுமெண்டு. அது எனக்கு கேட்கல நல்ல சந்தோஷமாக இருந்தது. ஏனெண்டா மாணவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது மேடையில் படிக்கணும். அதுக்காண்டி அப்படித்தான் நாங்கள் முதலாக சின்ன குரூப்பாக சேர்ந்து நாங்கள் என்ன மாதிரி இது கொண்டு போகணுமெண்டு. முதல் வந்து ஃபெராயின் இல்லை. நாங்கள் முதல் 5 பேர் 6 பேர் சேர்ந்து தான் ஒரு இசை நாட்டிய நிகழ்வு முதல் செய்தோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த தக்த ஃபெராயின் பிருந்தன் பண்ணணுமெண்டு நாங்கள் பிறகு மற்ற வேலைகளை செய்து வந்தோம். எனக்கு நாங்கள் எல்லோரும் ஒரு குரூப்பாக சேர்ந்து பாடைக்க பம்பலாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் ஒரு குரூப்பாக சேர்ந்து பாடைக்க எனக்கு அது நல்லா பிடிக்கும். சைந்தவி அக்காவோடையும் அவங்களோட நல்லா பம்பலாக கழிச்சு சொல்லி தருவான். இப்போ அவட வகுப்பு இருந்தாலும் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் எப்பவும் பம்பலாக இருக்கோ, எல்லோரும் சிரிப்பினோம், சாப்பிடணும். அது நல்லா மூமெண்ட்ஸ். ஜெயந்தி டீச்சர் வந்து எங்களுக்கு எல்லாம் விளங்குற மாதிரி சொல்லி தரவா. அவாட்ட படிக்கிறது எனக்கு விருப்பம். ஜெயந்தி டீச்சர் வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி சொல்லி கொடுப்பா. அதனால எனக்கு விருப்பம். எனக்கு ஆசையாக இருக்கிறதும் இப்போ பாட்டுக்கு வாசிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஆசை. நானும் மேடையில் கச்சேரியில் பார்த்து அதில் ஆர்வம் கூடி
டிரெக்ஷன்கிட்ட ஆரம்பிச்சேன். அவர் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் இல்லை, ஆனால் நாங்கள் வாசிக்கிறதுக்கு அந்த சப்போர்ட் அந்த புஷ் எப்பவும் இருக்கும். நல்லா படிப்பிப்பார், படிக்காட்டிக்குள் கொஞ்சம் பேசுவார், கொஞ்சம் அது அவர் பேச மாட்டார், ஆனால் அந்த ஒரு பார்வையிலே நடுங்கும். ஸோ கொஞ்சம் அது எங்களுக்கான ரொம்ப பிடிக்க மாட்ட போகிறது அதுக்கு தான் இன்னும் அதுவும் அவர் பெஸ்ட் மாஸ்டர். ஆல்வேஸ். வணக்கம், எனது பெயர் சஹானா குமார் ஆண்டர்சன். எனது நடன பாடசாலையின் பெயர் நடேஸ்வரர் நடனாலயம். துணை ஆசிரியராக கடமையாற்றி 2019ஆம் ஆண்டிலிருந்து நடன ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன். தக்டாக்கு நான் 2022ஆம் ஆண்டிலிருந்து நான் இந்த தக்டாவில், அதாவது 4 வருடங்களாக நான் இந்த தக்தாவில் இருந்தேன். என்னை நம்பி மாணவர்கள் வரைக்க அவைக்கும் எனக்கும் ஒரு புதிய ஒரு உறவு அதில் பிறக்குது. நான் ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து நான் கற்ற கல்வியில் அவங்களுக்கு பகிர்ந்த அது ஒரு சந்தோஷம். மதுராக்காட்ட சங்கீதம் படிக்கிறேன் 10 வருஷத்துக்கு மேலே. நானும் சின்ன வயசுலேருந்து மதுராக்காட்ட தான் சங்கீதம் பழகிறேன். எங்களுக்கு ஊக்குவித்து படிக்க சொல்லி ஊக்குவித்து அப்படி தான் எங்களை மோட்டிவேஷன் பண்ணி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எங்களுக்காக நேரம் அவள் செலவழித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் இல்லாட்டி ஸ்பெஷல் கிளாஸ்ண்டா கிழமை நாள்லேயும் அவள் நேரம் கிடைக்கிற நேரத்தில் எங்களுக்கு கிளாஸ்கள் சொல்லி தருவாள். ஆன்லைன் என்றாலும் இல்லாட்டி புத்தகத்துக்கு போயிருந்தாலும் எங்களுக்கு படிப்பு இருந்தாலும் அதை விளங்கி கொள்ளுவா, என்றாலும் அவள் நல்லா சொல்லி தருவா. இப்போ ஒரு கிளாஸுக்கு படிக்காமல் வந்தாலும் அதை விளங்கி கொள்ளி எங்களுக்கு இன்னொரு கிளாஸ் சொல்லி தந்து அதை எப்படி படிக்க வேணுமென்று சரியாக பழக்கி விடுவா. வணக்கம், நான் நீரஜன் ஜெகசோதி, சங்கீத வயலின் ஆசிரியர். நான் இப்போ கிட்டத்தட்ட 32 வருஷமாக சங்கீதம் படிக்கிறேன். நான் 2010 படிப்பிக்கிறேன். இசை நாட்டியம் எல்லாருக்கும் இருக்கணும், எங்களோட மக்களுக்கு இருக்கணும். நாங்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ணிக்க ரொம்ப சின்னனா. இப்போது ஓரளவுக்கு பெருசாக வந்துட்டு இன்னும் பெருசாக வரணும். எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். எங்களோட தமிழ் மக்களுக்கு, பேரண்ட்ஸ், பிள்ளைகள் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்களோட பெரிய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களால் தான் இந்த தக்டா வாழுது, உங்களுக்காக தான் தக்டா வாழுது. வணக்கம், என்னுடைய பெயர் சிவரூபன் சிவராஜ் ஐயர். நான் வயலின் ஆசிரியர். 1996ஆம் ஆண்டு வயலின் கற்க தொடங்கினான். இப்போது 2015ஆம் ஆண்டிலிருந்து வயலின் சொல்லிக் கொடுக்குறேன். நான் ஆரம்பத்து காலத்திலிருந்தே இந்த தக்தா இசை நாட்டியம் ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறேன். முதல் முறை நாங்கள் இப்போ மேடை அனுபவம் கொடுக்குறோம். பேந்த போக போக அந்த ஸ்டூடெண்ட்ஸே பக்கவாத்தியம் வாசிக்கிறதுக்கு ஒரு அடுத்த லெவல் அனுபவம் கொடுக்குறதுக்கு நாங்கள் இசை நாட்டியம் இன்னும் செய்து கொண்டே இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முதல் கண்டிப்பாக இது ஒரு புது ஒரு இவெண்ட்னு சொல்லலாம். இப்படி ஒரு நிகழ்ச்சி ஸ்விஸில் நடக்கவே இல்லை. இங்கே படித்த ஆசிரியர்கள் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு ப்ரோக்ராம் செய்கிறது வந்து புது ஒரு அனுபவம் இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து ஸ்ரீரங்கராஜா ருக்ஷன். நான் மிருதங்க ஆசிரியராக கடந்த 21 வருஷமாக நான் பணியாற்றி கொண்டு வரேன். அதுக்கு முதல் என்னுடைய 6வது வயசுலேருந்து மிருதங்கம் நான் இன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கொண்டு வரேன். என்னுடைய குரு திரு நெய்வேலி பி வெங்கடேஷ் அவர்கள். இந்த நிறுவனம் என்னத்துக்காக நாங்கள் தொடங்கினோம்னா, அந்த டைமில் நிறைய இசை மற்றது நடன மாணவர்கள் ஆசிரியர் தரம் முடிச்சுட்டு அவையவே இந்த பாட்டில் அவர் சின்ன கிளாஸஸ் தொடங்கி அவர் செஞ்சு கொண்டிருந்தவர். எங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது என்னென்னா, நாங்கள் ஏன் எல்லோரும் ஒவ்வொரு இடங்களில் தனித்தனியாக நாங்கள் இருக்கணும், நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம்னா எங்களையும் வளர்த்துக்கொள்ளலாம் என்ற ஆற்றுக்கை முடிச்சுட்டு நிறைய பேர் கிளாஸஸ் செய்கிறது இல்லை, கிளாஸஸுக்கு போகிறதில்லை, இல்லாட்டி கிளாஸஸுக்கு நேரம் இல்லை. அண்ட் ஒரு ஆசிரியராக இருக்கும்போது நாங்கள் எங்களை எப்போவுமே அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் இப்படி ஒரு ஃப்ரைன் நாங்கள் உருவாக்கினோம்னா அதனால் நாங்களும் பயனுறலாம். அதே மாதிரி எங்களுடைய மாணவர்களும் வளர்க்கலாம், தங்களை வளர்த்துக்கொள்ளலாம். நடன மாணவர்களாக இருக்கட்டும், வோக்கல் மாணவர்களாக இருக்கட்டும், அவைக்கும் ஒரு
முதல் அனுபவம் வந்து இதில் மேடையில் ஏறி ஆடுறதுன்றது வந்து அதுக்குரிய ஒரு இடத்தை நாங்கள் வந்து கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்து இந்த இசை நாட்டியம் வந்து தொடங்கினாங்க. இந்த தக்தா நிறுவனம் வந்து நாங்கள் என்னத்துக்காக தொடங்கினதுன்றது அது எவ்வளவு நாள் செஞ்சாலும் இவ்வளோ வருஷங்கள் செஞ்சாலும் அது வந்து மாறக்கூடாது அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா வந்து அதில் வந்து 5 பேர் வந்து மெயின் உறுப்பினர்களாக இருக்கணும். வந்து ஃபுல் அந்த இதில் நிர்வாகத்தை பார்க்கணும். அந்த 5 பேர் வந்து யார் இருந்தாலும் அந்த அந்த மெயினான ஒரு விஷயம் என்னத்துக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதை மாறாமல் அதை இவ்வளோ காலம் கொண்டு போனால் வந்து நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். அதை தவிர ஒவ்வொரு காலங்களுக்கு ஏற்றப்ப நாங்கள் எங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளணும், எங்களை வந்து மாற்றிக்கொள்ளணும். ஸோ அதுக்கு வந்து அது வந்து ஆசிரியர்களாக இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, ஆற்றுகை தரம் முடித்த மாணவர்களுக்கிட்ட வந்து இருக்கணும், அவையும் வந்து மெம்பர்ஸாக இருக்கணும். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லான இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ ஏற்கனவே நாங்கள் வந்து நிறைய வந்து இருக்குது, நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை தவிர புது ஐடியாஸ் இப்போ வந்து இன்டர்நெட் இருக்குது, இன்டர்நெட்டில் நிறைய ஐடியாஸ் புது ஐடியாஸ் வந்து கொண்டே இருக்குது. ஸோ அது மாதிரி நாங்களும் அதுகளை பார்த்தாவது அல்லது நாங்களும் புது ஐடியாஸை நாங்கள் க்ரியேட் பண்ணி நாங்கள் செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஆசை. நாங்கள் நம்புகிறோம் இதுவரைக்கும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவைகளை வளர்த்து கொண்டு போகிறோம்ன்றது இனிவரும் காலங்களில் நாங்கள் கண்டிப்பாக அவைகளை வளர்த்து கொண்டு